வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். பிற்கால சோழர்கள் காலம் தொடங்கி கடந்த நூற்றாண்டின் பிற்பகுதி வரையில் பிராமண போஜனம் என்று ஒரு மரபு இங்கே இருந்திருக்கிறது. அதாவது பார்ப்பனர்களுக்கு உணவை கொடையாக வழங்குவதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை கிடைக்கும் என்று மனு தர்மம் சொல்வதை நம்பியும், ஆட்சி நிலைக்கும் என்று கூறுவதை மன்னர்கள் நம்பியும் அந்த பிராமண போஜனத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது 3 விதமாக நிகழ்ந்திருக்கிறது. நிசிதம், அமாவாசை, திருநாள் என்று கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருப்பதை பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். நிசிதம் என்றால் தினந்தோறும், அமாவாசை என்றால் அந்த நாளில், திருநாள் என்றால் கோயில் விழாக்களின் போது பிராமணர்களுக்கு இப்படி போஜனம் வழங்குவது. என்ன போஜனம் வழங்கியிருக்கிறார்கள்? ராஜசேகரவர்மன் 23வது ஆட்சி ஆண்டு காலத்தில் பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த போஜனம் பற்றிய ஒரு குறிப்பு நாகை மாவட்டத்தில் குத்தாலத்துக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் கல்வெட்டில் கிடைத்திருக்கிறது. அதாவது அவர்களுக்கு மதிய உணவு, ஒரு ஆழாக்கு நெய், 5 வகை கறிகள், 5 ஆழாக்கு தயிர், இவை போக வெற்றிலை பாக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. இப்படித்தான் உழைக்காமலே உண்பதற்கு பல வழிகளை அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்திருக்கிறார்கள்.